மாதங்கியை அடக்க சூர்யா தான் சரியான ஆளுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மாதவி நந்தினிக்கு விஷம் கொடுக்க பிளான் பண்ணிருக்கா. ஒண்ணு, நந்தினிக்கு குழந்தையே பிறக்க கூடாது, இல்லனா நந்தினி உயிரோடவே இருக்க கூடாது. அப்பதான் சொத்து ஃபுல்லா நமக்கு வரும்னு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. காலையில கல்யாணம் எப்படியும் நந்தினிக்கும் சூர்யாவுக்கும் காஃபி கொண்டு போவான். அதுல நந்தினியோட காஃபில பாய்சனை கலந்துர வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றா மாதவி. அதே மாதிரி காலையில எழுந்தோனியுமே கிச்சனுக்கு போறா மாதவி. டேய் கல்யாணம், காஃபி ரெடியா? அம்மா இதோ ரெடிமா, சூர்யா சாருக்கு குடுத்துட்டு வந்துடுறேம்மா, அப்புறம் உங்களுக்கு தரேன்னு சொல்ல, சரி எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துடுவான்னு சொல்றா. கல்யாணமோ காஃபிய டைனிங் டேபிள்ல வச்சுட்டு தண்ணி எடுக்க போகும்போது கையில வச்சிருந்த பாய்சன் பாட்டில எடுத்து நந்தினியோட காஃபில கலக்குறாங்க. அம்மா இந்தாங்கம்மா தண்ணி, குடிச்சிட்டே இருங்க, நான் சூர்யா சாருக்கு காஃபி கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு சூடா போட்டு தரேன்னு சொல்லிட்டு போறான். சரி சீக்கிரம் வான்னு சொல்றாங்க. கல்யாணமும் காஃபி எடுத்துட்டு மேல போறாரு. சின்னையா சின்னையா கதவை தரங்க, காஃபி கொண்டு வந்திருக்கேன், வா கல்யாணம், கொண்டு வந்து உள்ள வைன்னு சொல்ல கல்யாணமும் வச்சுட்டு வந்துடுறாரு. மாதவியோ என்ன நடக்க போகுதுன்னு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல சூர்யாவோட அலறல் சத்தம் கேக்குது. நந்தினி நந்தினி என்னாச்சு நந்தினி, கண் திறந்து பாரு நந்தினி அப்படின்னு சூர்யா கத்திட்டு இருக்க எல்லாரும் பதறி அடிச்சுட்டு போறாங்க. பாட்டியோ என்னாச்சு தம்பி, ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, பாட்டி நந்தினி மயக்கம் போட்டுட்டா, நல்லாதான் எழுந்து காஃபி குடிச்சா, ஆனா திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டா பாட்டின்னு சொல்றான். ஐயோ என்ன தம்பி சொல்றீங்கன்னு பாட்டி அழுதுட்டு இருக்காங்க. மாதவியோ கதறுடா, நல்லா கதறு, இப்பதான் பார்க்கவே சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சிட்டு ஓரமா நின்னு சிரிச்சிட்டு இருக்கா மாதவி. மாதங்கியோ உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், ஏன் தலையிலயா காஃபிய கொட்டுனா அனுபவிடா. அருணாச்சலமோ சூர்யா முகத்துல தண்ணி தெளிச்சு பாருடான்னு சொல்ல, பண்ணிட்டேன்பா ஆனாலும் எழுந்திருக்கலன்னு சொல்றான். சரிடா தூக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு கார்ல தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. நந்தினிய எமர்ஜென்சி வார்டுல வச்சு செக் பண்றாங்க. அப்பதான் உடம்புல பாய்சன் ஏறி இருக்கிறது தெரிய வருது. அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் வெளியில வராங்க. சூர்யாவோ டாக்டர் நந்தினிக்கு என்ன ப்ராப்ளம், இப்ப ஓகே தானே அப்படின்னு கேட்க, சார் அவங்களோட பிளட்ல ஃபுல் பாய்சன் மிக்ஸ் ஆகிருக்கு, ஏதாச்சும் சூசைட் அட்டென்ட் பண்ணாங்களான்னு கேக்குறாரு டாக்டர். டாக்டர் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நைட் ஃபுல்லா ஏன் கூட தான் இருந்தாங்க, நந்தினியும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லன்னு சூர்யா சொல்றாரு. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சூர்யா, கொஞ்சம் டிலே பண்ணிருந்தாலும் அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு போறாரு டாக்டர். சூர்யாவுக்கும் அருணாச்சலத்துக்கும் பயங்கரமான ஷாக். என்னடா சூர்யா டாக்டர் இப்படி சொல்றாரு, நீ எதுவும் சண்டை கிண்ட போட்டியான்னு கேட்க, டேட் அப்படிலாம் எதுவும் இல்ல, காலையில காஃபி குடிச்சா கொஞ்ச நேரத்துல மயங்கிட்டா அப்படின்னு சொல்றான் சூர்யா. காஃபி குடிக்கிறதுனால அஃபெக்ட் ஆகிருக்குமாடா இல்ல வேற ஏதாவதா? நோ டேட், நானும் தான் காஃபி குடிச்சேன், எனக்கு ஒன்னும் ஆகலையே. அப்படியே இருந்தாலும் அது பாய்சன் ஆக சான்ஸே இல்லையே டேட், வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு டேட், எனக்கு மாதங்கி மேலையும் தாய் குலத்து மேலையும் சந்தேகம் இருக்கு டேட். டேய் சூர்யா என்னடா சொல்ற, சேச்சே சுந்தரவலி கோவமா பேசுவாளே தவிர இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய ஆள் இல்லடா, அவ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அவ்வளவுதான். டேட் அப்ப அந்த மாதங்கியா இருக்கலாம், ஏன்னா நேத்து தான் அவ மேல காஃபிய கொட்டுனேன், அந்த கோவத்துல நந்தினியோட காஃபில அவ பாய்சன் கலந்திருந்தா. டேய் சூர்யா யாரையும் உண்மை தெரியாம எதுவும் சொல்லாதடா, கல்யாணம் தானே காஃபி கொண்டு வந்தான், அவங்கிட்ட போய் கேட்டா உண்மை தெரிய போகுது. சூர்யாவும் நேரா வீட்டுக்கு போக, கல்யாணம் டேய் கல்யாணம் இங்க வாடா. ஐயா வந்துட்டேயா, தங்கச்சிக்கு என்னாச்சு ஐயா, இப்ப நல்லா இருக்கா நந்தினி, நீ தானே காஃபி போட்டது? ஐயா ஆமாங்கய்யா. ஏயா என்னாச்சு? அந்த காஃபில தான் பாய்சன் கலந்திருக்கு. ஐயோ என்னய்யா சொல்றீங்க, அந்த கருப்பு சாமி சத்தியமா நான் அப்படிலாம் பண்ணலங்கய்யா. நீ பண்ணிருக்க மாட்டேன்னு தெரியும் கல்யாணம், நீ காஃபி போடும்போது யாராச்சும் உன் கூட இருந்தாங்களா? ஐயா மாதவி அம்மா தான் அங்க உட்கார்ந்து இருந்தாங்க, காஃபி வேணும்னு கேட்டாங்க, உடனே நான் இருங்கம்மா சின்னையாக்கு குடுத்துட்டு வந்து போட்டு தரேன்னு சொன்னேன், அவ்வளவுதாங்கய்யா. ஓ ஓ இது உன்னோட வேலை தானா, இங்க வாடின்னு மாதவிய கூப்பிட்டு, டேய் சூர்யா என்ன இது மாதவிய சந்தேகமா பாக்குற, மாதவிய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு சுந்தரவல்லி கேட்க, நந்தினி நல்லா இருக்க கூடாதுன்னு என்ன வேணாலும் பண்ணுவான்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு, ஹே உண்மையை சொல்லிடி என்ன பண்ணி வச்ச? டேய் சூர்யா உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை, என்ன பத்தி என்ன தெரியும் உனக்குன்னு மாதவி சொல்ல, சூர்யாவோ பலார்னு ரெண்டு விட்டு உண்மையை சொல்லிடி, காஃபில ஏதாச்சும் கலந்தியான்னு கேட்க, மாதவியும் ஆமாடா கலந்தேன், உன்னால என்ன பண்ண முடியும், அவ குழந்தை பெத்துக்கிட்டு சொத்தையெல்லாம் ஆட்டைய போட பாப்பா, நான் என்ன விரல் சூப்பிட்டு இருப்பேனா அப்படின்னு கேட்க, அடி பாவி சொத்துக்காக கொலை பண்ற அளவுக்கு போயிட்டியடின்னு சூர்யா சொல்றான். ஆமாண்டா பாவம் தம்பியா போயிட்டான்னு உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுன்னு சொல்றா. இத பார்த்த எல்லாருமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. மாதவி பண்ணது சரியா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சீரியல் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.